ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கத்திரிக்காய் வச்சு ஒரு கார பொரியல் பண்ண போகிறோம். வெங்காயம் எதுவுமே இல்லாமல் ரொம்ப ஈஸியான மெத்தடில் பண்ண போகிறோம். இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். பேன் சூடானதும் ஒரு அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க, அரை ஸ்பூன் சோம்பு, 5 பல் பூண்டு, சுண்டவத்தல் சைஸில் இந்த அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க, 7 நபர் வரமிளகாய் சேர்த்துக்கோங்க, 2 கைப்பிடி அளவு தேங்காய் சேர்த்துக்கோங்க, கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இதை எல்லாத்தையும் ஒரு நிமிஷத்துக்கு நல்ல வாசம் வர அளவுக்கு வதக்கி விடுங்க. இந்த மாதிரி நல்ல சீரகம், பூண்டு, புளி எல்லாமே கொஞ்சம் வறுபடட்டும். அடுப்பை ஃபுல் சிம்மில் வச்சுட்டு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. நம்ம புளி சேர்க்கறது கத்திரிக்காயோடைய டேஸ்ட்டை தூக்கி கொடுக்கறதுக்காக தான் புளி சேர்க்குறோம். புளி சேர்க்கும் போது இந்த தேங்காய், பூண்டு எல்லாம் சேரும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல கமகமன் வாசமாகவும் இருக்கும் கத்திரிக்காய் கார பொரியல். பாருங்க, நம்ம சேர்த்த எல்லா பொருளுமே நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொரகொரப்பா அரைச்சி எடுத்துக்கலாம். லேசாக கொரகொரப்பா அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்துடலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/4 கிலோ கத்திரிக்காயை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணியிருக்கேன். இந்த சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை எல்லாத்தையும் சேர்த்துடலாம். நல்லா சுருளை வதக்கி விட்டுருங்க. இதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. கத்திரிக்காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கரலாம். லேசாக வதக்கி விடுங்க. பாருங்க, நல்லா வதக்கியாச்சு. சுருளை லேசாக ஈரப்பதம் இருக்கு. இப்படியே இருக்கட்டும், நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. அடுப்பை ஃபுல் சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சிடலாம். அடுப்பு ஃபுல் சிம்லே இருக்கட்டும். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. பாருங்க, இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ திறந்து பார்த்துடலாம். கத்திரிக்காய் வெந்தது போல இருக்கு. கிளறி விட்டு பார்த்துருவோம். இப்போ கத்திரிக்காய் நல்லா வெந்திருக்கு. பாருங்க, லேசாக அப்படி நைஃப் இப்படி நசுக்கி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாருங்க இறங்குதா. இப்போ கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம லேசாக கொரகொரப்பா அரைச்சோம் இல்லையா தேங்காய், பாருங்க இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இதோட சேர்த்துடலாம். நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க. ஒன்று போல சும்மா ஒரு 2 செகண்ட் கிளறி விட்டா போதும். நல்லா வதக்கியாச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கத்திரிக்காய் கார பொரியல் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கத்திரிக்காய் பொரியல் ரெடி ஆயிருச்சு. கார பொரியல் இது எல்லா குழம்புக்குமே சைடிஷாக சூப்பராக இருக்கும். தயிர் சாதம், லெமன் சாதம், இந்த மாதிரி வெரைட்டி ரைஸுக்குமே நீங்கள் தொட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தெரிஞ்ச ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.